கிறிஸ்துவுக்குள் நான் அதிகம் நேசிக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள், 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முன்பகுதி. தீய நோக்கம் பாவமாம், தீய நோக்கம் பாவமாம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த லெந்து நாட்களிலே கிருபையின் காலங்களிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே தியானிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நான் நோக்கமுடையவனாக இருக்கிறேனா? அந்த நோக்கம் எந்த நோக்கமாக இருக்கிறது? நோக்கமில்லாத வாழ்க்கை அது ஏதோ பாதை தெரியாத கடலிலே கப்பல் மாட்டிக்கொண்டிருப்பதை போன்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு நோக்கம் வேண்டும் மனிதனுக்கு. அந்த நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த நோக்கம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? நாம் தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு வீட்டிலே ஒருவன் பேசிக்கொண்டிருக்கிறான். அந்த வீட்டின் வெளியிலே நின்று இரண்டு பேர் அவனுடைய பேச்சை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அவனுடைய நண்பன், மற்றவன் அவனுடைய விரோதி. இருவரும் அவனுடைய சத்தத்தை கேட்பதின் நோக்கத்தில் வித்தியாசம் உண்டு. ஒருவன் சந்தோஷமாய் கேட்கும் விஷயத்தை மற்றவன் எரிச்சலோடு கேட்கிறான். எனவே இரண்டு வித மனப்பான்மைகளையும் இருவர் கேட்பதிலும் இரண்டு நோக்கங்களையும் நாம் காண்கிறோம். இந்த இரண்டு கூட்டத்தினரும் இன்று நம் மத்தியிலே நம்முடைய ஆராதனை வேளைகளிலே பங்கெடுக்கின்றனர் என்று சொல்லுவோம் என்றால் அது தவறாகாது. உலகில் மானிடர் யாவரும் எந்த தொழிலை செய்தாலும், எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ஒரு நோக்கமின்றி செய்வதில்லை. நோக்கமின்றி செய்பவன் பைத்தியக்காரன்தான். இவ்விதமாக ஒரு நோக்கத்துடன் மனிதன் ஈடுபடும் செயல்களிலும் இரண்டு நோக்கங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று நல்ல நோக்கம், மற்றது தீய நோக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற செய்தியானது தீய நோக்கம் பாவம் என்பதை குறித்தது தான். நாம் நன்மை செய்கிறதிலும் கூட பாவம் கலந்திருக்கிறதை நாமே உணர முடியும். ஒரு கிறிஸ்தவ வாலிபன் ஆலயத்தில் பண்டிகைக்காக பெட்ரோமாக்ஸ் லைட் பொருத்திய போது அது வெடித்து தீப்பற்றி காயமடைந்து அவன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டான். நெருப்பின் கொடுமையால் அவன் தோல் எரிந்ததால் புண்ணு ஆறவில்லை. மருத்துவர் சொன்னார், அவனை போன்ற ஒரு வாலிபன் யாராவது தோல் கொடுத்தால் மாத்திரமே அந்த புண் ஆறுவதற்கு முடியும் என்பதாக கூறினார். இனத்தவர் எவரும் முன்வரவில்லை, சொந்த பந்தங்கள் யாரும் முன்வரவில்லை, உடன் ஆராதிக்கின்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் யாரும் முன்வரவில்லை. ஒரு பிரிதொரு மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன் தன்னுடைய கால் தொடையில் உள்ள தோலை தானம் செய்து தானும் ஒரு படுக்கையில் ஆனான். காயமடைந்த வாலிபனின் பெற்றோர் அவனை உளமாற வாழ்த்தி தங்களால் இயன்ற பேருபகாரம் புரிந்து தன் பிள்ளையைப் போல நடத்தினார்கள். இருவரும் நற்சுகம் பெற்றார்கள். இதை கேட்கும் நீங்களும், சொல்லுகின்ற நானும் இவ்விதமான தியாகம் செய்த இவனல்லவோ வள்ளல் என வாழ்த்துகிறோம். ஆனால் தோல் தானம் இந்த வாலிபனை கேட்டால், நான் இவன் சகோதரியை மணப்பதற்காகவே இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறுகிறான். இது நடந்த ஒரு சம்பவம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, அவனுடைய நோக்கம் வள்ளல் தன்மை உடையதாக இருக்கிறதா, தீய நோக்கமா? எது நம் கண்முன்பாக வருகிறது? யோசித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தர்மங்கள், உபவாசங்கள், காணிக்கைகள், ஆலய ஆராதனைகளில் பங்கெடுப்பது, சபை கமிட்டிகளில் பங்கெடுப்பதனுடைய நோக்கம் எது என்பதை தெய்வ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எதற்காக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலய பதவி என்பது அது பதவி அல்ல, தேவ பணி என்பதை என்று நான் உணர்கின்றேனோ அப்பொழுது நான் தேவனுடைய அடியானாக, தேவ பிள்ளையாக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நோக்கமுடையவனாக நான் காணப்படுவேன். இல்லை என்றால் நான் தவறான நோக்கமுடையவனாக இருக்கிறேன். ஆராய்ந்து பாரும் கர்த்தரே, நீர் காணுமாறு காணவே நீர் பிரகாசியும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? அதை நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்கின்றோமா?
சிசரா என்பவன் பாராக்குக்கு பயந்து யாகேலின் கூடாரத்தண்டை ஓடி வந்தபோது அவள் சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று சொல்லி அவன் தாகத்துக்கு தண்ணீர் கேட்க பாலை கொடுத்து போர்வையால் மூடி கூடார ஆணியால் அவன் நெற்றியில் அடித்து கொன்றாள் என்று நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாகேல் வாரும் என் ஆண்டவனே, பயப்படாதேயும், பாலை குடியும் என்று சொன்னாலே அதன் நோக்கம் என்ன? இது கிறிஸ்தவ சிந்தைக்கு பொருந்துமா? நாமும் யாகேலைப் போல தீய நோக்கங்களை உள்ளத்தில் கொண்டு உதடுகளின் கீழ் தீவினையோடு மாய்மாலமான வார்த்தைகள் பேசவில்லையா? யோசித்து பார்ப்போம். இந்த கிருபையின் காலங்களில், இந்த அனுக்கிரக காலத்தில், ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய மாய்மாலமான பேச்சுக்கள், மாய்மாலமான உபாயமான தந்திரங்கள், நான் என்ன நோக்கத்தோடு பழகுகிறேன், உண்மையான கிறிஸ்துவின் தொண்டனாக என்னுடைய வாயின் வார்த்தைகள் வருகிறதா, பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா என்பதை ஆண்டவரே நான் சீர்தூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். தாவீது உரியாவை போர்முனை நின்று அழைத்து தன் வீட்டுக்கு செல்லும்படி சொன்னதும், அவன் போக மறுத்தபோது போர்முனையில் நிறுத்தி கொன்றதும் நீதியா அநீதியா? யோசித்து பார்ப்போம். தாவீது அவன் தன் வீட்டுக்கு போக சொன்னது நல்ல நோக்கமா என்பதை எண்ணி பாருங்கள். பாளையத்திலே இருக்க வேண்டிய தாவீது வீட்டிலே சோம்பற்காரனாக இருக்கிறான். அதனுடைய விளைவு பாளையத்திலே நிற்க வேண்டியவன் நல்ல பகட்டான ஒரு இடத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கபடியினாலே பாவத்திலே விழுந்து போகிறான். இந்த பாவத்தை மறைப்பதற்காக அவன் எடுக்கின்ற பிரயத்தனங்களை எண்ணி பாருங்கள். அங்கே யுத்தம் நடக்கிறது. நான் எப்படி என் வீட்டிற்கு நான் செல்லுவேன் என்று சொல்லுகின்ற அந்த தாவீதனுடைய அந்த படை தளபதி சொல்லுகின்ற அந்த வார்த்தை கூட தாவீதனுடைய மனதிலே ஏறவில்லை. மாறாக அவனை கொல்லுவதற்கு அவன் எத்தனம் பார்க்கிறான். இது நல்ல நோக்கமா, தீய நோக்கமா? இப்படிப்பட்ட தீய நோக்கங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு தன் ஒட்டகங்கள் கால்நடைகளையும் பிரித்தெடுத்து அனுப்பி, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு யாக்கோபு அனுப்புகிற வெகுமதி என்று சொல்லி அனுப்பினானே, இது வெகுமதியோ அல்லது லஞ்சமா? யோசித்துப்ப. அவனை மயக்கும் நோக்கமா? நாம் நம் வாழ்க்கையில் இவ்வித நோக்கத்தோடு பல சமயங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை ஏதோ பொருட்களை கொடுப்பதினாலே அவர்களுடைய பொறாமையை ஆற்றிவிடலாம், அவர்களுடைய பெரும் சீற்றத்தை ஆற்றிவிடலாம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் அல்லவா? இன்னும் நம்முடைய வாழ்வின் மேலோட்டத்திற்காக, மேலாண்மைக்காக, மேல் உயர்வுக்காக அநேக நேரங்களிலே தீயதான இப்படிப்பட்ட தெரிந்தெடுப்புகளை எடுத்து நாம் பரிசளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அல்லவா? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உன் கைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும், உன் கைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும். தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நோக்கத்தை உன் கைகள் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்துவதற்கு கொண்டு வராதே. உன் கைகள் சுத்தமாக இருக்கட்டும். நீ உழைக்கிற உழைப்பிலே நீ சாப்பிடு. ஊதாரித்தனமான வாழ்க்கைக்காக, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களில் கையூட்டு வாங்குவதில்லை, லஞ்சம் வாங்குவதில்லை, இல்லையென்றால் பிறரை கெடுத்து நீ மேல் வருவதற்காக நீ செய்கின்ற தவறான உபாயங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த கிருபையின் காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொன்றாய் என்னை பட்டியலிட்டு காண்பிக்கிறீர், அவைகளிலே நான் திரும்ப திரும்ப விழுந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரோடு நல்மனம் பொருந்து. யூதாசை பாருங்கள். நம் ஆண்டவரை ரபி வாழ்க என்று முத்தம் செய்தானே, அதன் நோக்கம் என்ன? உள்ளான அன்போ அல்லது தீய நோக்கமோ? நாமும் நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து உள்ளத்தில் சபிக்கிறோம் அல்லவா? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுவதை பாருங்கள். மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, நீ காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நினைவு கூறுவாயாகில் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை. முன்பு ஒப்புரவாக வேண்டும், பின்பு காணிக்கையை செலுத்த வேண்டும். விபச்சாரம் மாத்திரம் பாவம் அல்ல, இச்சையோடு பார்ப்பது விபச்சாரமே என்பதாக ஆண்டவர் பரிசுத்த மத்தேயு 5:28 குறிப்பிடுகிறார். நாம் இதற்கு விளக்கமானவர்களோ? பொறாமை நம்மிடத்தில் உண்டோ? சத்தியம் பண்ண வேண்டாம். 3ஆம் கற்பனை மீறவில்லையா? சத்துருக்களை சிநேகித்து சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோமா?
சபைகளின் பிரிவினை அரக்கன் தாண்டவமாட நான் காரணமாக இருக்கிறேனா? சபையின் சமாதான கட்டிடத்தை நான் உடைக்கிறவனாக நான் காணப்படுகிறேனா? சபைக்கு விரோதமான காரியங்களிலே நான் ஊமக்கள்ளனாக இருந்து கொண்டு குசும்பு செய்து கொண்டு அந்த சமாதான கற்களை பிடுங்கி போடுகிறவனாக நான் இருக்கிறேனா? உன்னுடைய தருமம் அந்தரங்கமாய் செய்யப்படுவதாக என்பதாக 6:3 வாசிக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் இருக்கிறதா? மன்னித்தால்தான் மன்னிப்பு என்று ஆண்டவர் சொன்னாரே. சகோதரர் தப்பிதங்களை மன்னிக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் செய்யும் ஆராதனைகள், கொடுக்கும் காணிக்கைகள், நம்முடைய அன்றாட ஜீவியம் யாவும் மாய்மாலமான தீய நோக்கத்தோடு இல்லாது உள்ளான நல் நோக்கத்தோடு அமைய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோம். பிறர் புகழும்படி இன்றே செய்தால் பிரயோஜனமில்லை என்றே பரமன் இயேசு கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் நல் நோக்கமுடையவர்களாய் தீய நோக்கத்தை களைந்து போட உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய இரத்த புண்ணியத்தால் நாங்கள் தீமையை வெறுக்க எங்களுக்கு ஒவ்வொரு வினாடி உம்முடைய பலனை கொடுத்து நாங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யும்படியான கிருபையை தாரும். ஏதோ ஒரு சடங்காச்சார உபவாச நாட்களாக அல்லாது உமோடு வாசம் பண்ணி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலங்களை ஆசீர்வதித்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.